உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்னைக்கு பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் பாத்தீங்கன்னா மூத்த மகனை சேருமா இல்ல இளைய மகன்களை சேருமா அப்படின்ற ஒரு புராண கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நார்மலா நம்ம பெற்றோர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து பணத்துல நம்ம எத்தனை பசங்க இருந்தாலும் அதை சரி பாதியா பகிர்ந்து எடுத்துப்போம். அதே மாதிரி பெற்றோர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் சரி பாதி மகன்களை மகள்களை சேருமா அப்படின்னு தான் இந்த கதை மூலமா சொல்ல போறேன். இந்த கதையை முழுமையா கேளுங்க, ஏன்னா இந்த கதைக்கான விடை இடையில கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பரிசித்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க நினைக்கிற மாதிரி மகாபாரத காலத்துல வாழ்ந்த அபிமன்யுனுடைய மகன் பரிசித்து கிடையாது. அதுக்கு முந்தைய காலகட்டத்துல வாழ்ந்த பரிசித்து மகாராஜா தான். அவர் அயோத்தியாவை ஆண்டு வந்தாரு. ஒரு நாள் அடர்ந்த காட்டு பகுதியில வேட்டையாடுறதுக்காக குதிரையில போக ஆரம்பிச்சாரு. அவர் கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு மான் தென்படுது. அந்த மான் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மானை எப்படியாவது நம்ம வேட்டையாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த மானம் ரொம்ப வேகமா ஓடுது. சரி, மான் பின்னாடியே துரத்திக்கிட்டே போறாரு. ஒரு காலகட்டத்துல அந்த மான் திடீர்னு மறைஞ்சிடுது. இவரும் பக்கத்து காட்டுக்கே போயிடுறாரு. அந்த அளவுக்கு வேகமா குதிரைகளும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. குதிரைக்கும் இவருக்கும் பரிசித்து மகாராஜாவுக்கும் ரொம்ப களைப்பாயிடுது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் களைப்பாரிட்டு அப்புறமா நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டிலே ஒரு இடத்துல நிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு குளம் ஒண்ணு தெரியுது. சரி, இந்த குளத்துல நம்ம நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய களைப்பு எல்லாம் தீரும். அதே மாதிரி குதிரையும் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் இளைப்பாரும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ள முங்கி எழலான்னு போறாரு. முங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண்ணு, அந்த பெண் பாக்குறதுக்கே கண்ணை பறிக்கும் அந்த அளவுக்கு அழகா இருக்காளாம். அந்த குளத்துக்கரையில இவர் முங்கி எழும்போது அந்த குளத்துக்கரையில உட்கார்ந்துட்டு இருக்கிறதா பாக்குறாரு. சரி, இது உண்மைதானா? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த அழகான ஒரு பெண் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா அந்த கண்களை சிமிட்டிக்கிட்டு பாக்குறாரு. அப்படி கண்களை சிமிட்டும் பொழுது அந்த பெண் மறைஞ்சிடுறா. இதெல்லாம் பிரம்ம போல இருக்கு. இந்த அடர்ந்த காட்டு பகுதியில போய் யாராவது பெண்கள் அதுவும் இங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, குளிச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. என்னடா இது, ஒரு பெண் இருந்த மறைஞ்சு போனதை நம்ம பார்த்தோம், ஆனா அது நம்ம பிரம்மன் நினைச்சிட்டு இருந்தோம், என்ன பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறாரு. அவர் பார்வைக்கு ஒரு நந்தவனம் ஒண்ணு தெரியுது. அந்த நந்தவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணு குளத்துக்கரையில தென்பட்ட அதே பெண் தாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கா. பாக்குறதுக்கே கண்ணை பறிக்கும் அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அவ அழகுல மயங்கி பரிசித்து மகாராஜா என்னுமே பேச முடியாம திகைச்சு போய் நிக்கிறான். சரி, அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறான், இந்த அடர்ந்த காட்டுல நீ இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசித்து மகாராஜா கேக்குறான். அதுக்கு அந்த பெண்ணு எதுவுமே பதில் சொல்லாம பரிசித்து மகாராஜாவையே அவளும் பார்த்துட்டு இருக்கா. சரி, பரிசித்து மகாராஜா இவ்வளவு அழகா இருக்காளே, நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ திருமணம் செஞ்சுக்கிறியா? இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டீன்னா இந்த நாட்டுக்கு உன்னை ராணி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசித்து மகாராஜா சொல்றாரு. அப்படியே ஆகட்டும், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னாரு. பரிசித்து நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஏன்னா அழகுல ஆல்ரெடி அவரு மயங்கி கீழேயே வீழ்ந்துட்டாரு, அந்த அளவுக்கு இருக்காரு அந்த பெண்ணுடைய மோகத்துல. சரி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், அப்படி என்ன உனக்கு செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சுறுசுறுப்பனை சொல்றா, என் கண்ணுல திருமணம் ஆனதுக்கு பிறகு என் கண்ணுல தண்ணியே நீ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்படின்னு என் கண்ணுல தண்ணிய காட்டினீன்னா நான் உனக்கு மனைவியா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அதே இடத்துல ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அரண்மனைக்கு போய் ஒரு தனி அறையில வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பணிப்பெண்கள் மற்றும் இருந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. மன்னனுக்கு பாத்தீங்கன்னா பரிசித்து மகாராஜாக்கு நாட்டு மக்கள் என்ன ஆனாங்க, நாடு எந்த நிலையில இருக்கு எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு என்ன பண்றது சந்தோஷமா அந்த பெண் கூட வாழ ஆரம்பிக்கிறான். இவங்க மகா மந்திரி பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளா அரசரையே காணும், என்ன பண்றது, நாட்டுல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு,
இதெல்லாம் எப்படி தீர்வு பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த 2 பணிப்பெண்கள் மட்டும் சொன்ன இல்லைங்களா, அந்த 2 பணிப்பெண்கள் எப்பயுமே அவங்களுக்கு பணிவிடைகளை செஞ்சுட்டு வர்றது வழக்கம். அது போல வரும்போது மகா மந்திரி வந்து கேக்குறாரு, நீங்க ராஜாவை எங்கதான் இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே எவ்வளவு நாள் தான் கழிச்சு வர போறாரு, என்னதான் ஆச்சு ராஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரி கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண்கள் சொல்றாங்க, ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்லயே தண்ணி படக்கூடாதுன்றதுனால அவரு ரொம்ப தனிமையில வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்கள் வந்து சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு மகா மந்திரி வந்து இது நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எனக்கு ராஜா கூட பேசுறதுக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்கள் கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வாய்ப்பும் ராஜா கிட்ட தனிமையில பேசுறதுக்கு மகா மந்திரிக்கு வாய்ப்பும் கிடைக்குது. அப்ப சொல்றாரு மகா மந்திரி, ராஜா எனக்கு தெரிஞ்ச ஒரு காடு ஒண்ணு இருக்கு, அடர்ந்த காடு. அந்த காட்டுல வந்து எங்கேயுமே தண்ணி இல்லையா, அவ்வளவு செழிப்பா இருக்கு, நீங்க போய் அங்க வாழலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இல்ல, ஒரு குகைக்குள்ள அடைஞ்ச மாதிரி ஒரு அரண்மனையில ஒரு மூலையில நீங்க அடைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரி சொல்றாங்க. அப்படியா, உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜாவும் சூர்சோர்பகனையும் என்ன பண்றாங்க, 2 பேரும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி கொஞ்ச நேரம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. போன உடனே அங்க ஒரு குளம் தெரியுது. அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா குளத்துல இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு பாருங்க, அந்த அமிர்தம் போல இருக்காங்க. அந்த தண்ணி வந்து அந்த அமிர்தம் போல இருக்கிற அந்த தண்ணிய பார்த்த உடனே பரீட்சித்துக்கு மனைவிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கூட மீறி அந்த குளக்கரையில போய் உட்கார்ந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் அந்த குளக்கரையில உட்கார்ந்து 2 பேருமே பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது, நீ எவ்வளவு நாளாச்சு, மனைவியை பார்த்து கேக்குறாரு, நீ எவ்வளவு நாளாச்சு இல்ல இந்த மாதிரி இந்த குளத்துல எல்லாம் நீராடி, நீ போய் நீராடி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மனைவியும் கொஞ்சம் கூட தயங்காம கணவன் என்ன சொன்னாலும் அந்த செயலை செய்யறதுக்காக என்ன பண்றா, குளத்துல முங்கி எல்லாம் போறா. முங்கிட்டு இப்படி எழுவான்னு சொல்லிட்டு பரீட்சித் மன்னர் பார்த்துட்டே இருக்காரு. ஆனா ராணி என்ன பண்ணல, எழவே இல்லை மேல. அப்புறமா கோவத்துல என்ன பண்றாரு, அங்க இருந்த பணியாட்களை எல்லாம் கூப்பிட்டு ராஜா வந்து இந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்துங்க வத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க இருக்கிற பணியாட்களும் வந்து அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஊத்தணும்னே அங்க என்ன அந்த குளத்துல என்ன இருக்கு அப்படின்னா தவளைகள் இருக்கு. இந்த தவளைகளை பார்த்த உடனே பயங்கர கோபம் பரீட்சித் மகாராஜாக்கு. ஏன்னா என்னுடைய மனைவியை இந்த தவளைகள் தான் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்காரு. இந்த தவளைகள் எல்லாத்தையுமே கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த தவளை இனமே அழியட்டும், யாராவது என்ன இதுக்கு மேல அரண்மனையில பாக்குறீங்க அப்படின்னாக்கா, பாக்குறதுக்கு வர போறீங்க அப்படின்னா ஒரு தவளைய கொன்னுட்டு என் கையோட எடுத்துட்டு வந்தாதான் என்ன பாக்குறதுக்கு அனுமதின்னு சொல்லிட்டு அனுமதிட்டுறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா சரி என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு இத கேட்ட தவளை இனத்தினுடைய ராஜா வந்து ஆயு வந்து இத கேள்விப்படுறாரு. இப்படியே போனா நம்ம இனமே அழிஞ்சிடுமே, நம்ம போய் பரீட்சித் மகாராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரி இவரும் ஆயுவும் என்ன பண்றாரு, தவசி உடைகளை அணிஞ்சிட்டு மகாராஜாவை பாக்குறதுக்காக போறாரு. மகாராஜாவும் அனுமதி கொடுக்கிறாரு. பரீட்சித் மகாராஜாவை பார்த்து கேக்குறாரு, இப்படியே நீங்க ஏதோ ஒரு பெண்ணினுடைய மோகத்துல எங்க இனமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? எங்க இனத்தை நீங்க அழிக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருந்தா எங்க இனமே அழிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித்து பார்த்து கேக்குறாரு ஆயு வந்து. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், என் மனைவியவே அந்த தவளைகள் வந்து முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைக்கிறது வேற யாரும் இல்ல, என்னுடைய மகள் தான், அவ சொற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தவளையினுடைய ராஜா வந்து சொல்றாரு. யார்கிட்ட, பரீட்சித் மகாராஜா கிட்ட. அப்படியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து என்ன பண்றாரு, ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு. யார் என்ன சொன்னாலும் அவருடைய செவிகள்ல விழவே இல்லை. உடனே என்ன பண்றாரு, ஆயும் தன்னுடைய சுர்சோர்பனை மகளை கூட்டிட்டு வராரு. எத்தனையோ மன்னர்களை நீ ஏமாத்திருக்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி பல மன்னர்களை அவ இந்த மாதிரி ஏமாத்திருக்கா தன்னுடைய அழகுல. இந்த மன்னர் வந்து உன் மேல ரொம்ப மோகம் பிடிச்சிருக்காரு, இதுக்கு மேலையாவது நீயே அந்த மன்னர் பேச்சை கேட்டு வாழு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வராரு. ஏன்னா ஆயுவுக்கு தன் மகளுடைய போக்கே பிடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி பல மன்னர்களை ஏமாத்தினதுனால அந்த தீய செயல்களை பார்த்து ரொம்ப வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தாரு.
சரி இந்த மன்னர் வந்து உன்னை ஏத்துக்கிறேன்றாரு, அதனால நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு சுர்சோர்பனையே கூட்டின்னு வந்து பரீட்சித்து மகாராஜா முன்னாடி நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே பரீட்சித்து மகாராஜாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா தொலைஞ்ச மனைவி கண் முன்னாடி கிடைச்ச உடனே அந்த மயக்கத்திலேயே என்ன பண்ணாரு, மனைவியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஆயு வந்து சொல்றாரு, அந்த தவளைகளுடைய ராஜா வந்து சொல்றாரு, ஒரு பெண்ணினுடைய மோகத்துல ஒரு இனமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னுடைய இனத்தையே அழிக்க துணிஞ்சிட்ட. மகளை சொல்றாரு, நீ பல மன்னர்களை ஏமாத்திட்ட, தன் மகளா இருந்தாலும் சாபத்தை விட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஆயு என்ன பண்றாரு, 2 பேருக்குமே சாபம் கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன், ஒரு அந்தன ரூபத்துல வந்து உன் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, கொல்லப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயு வந்து 2 பேருக்குமே சாபம் விடுறாங்க. இந்த சாபம் எல்லாம் யார் என்ன திட்டினாலும் பரீட்சித்து மகாராஜாவுடைய காதுல விழவே இல்லை. ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவியின் பார்த்த அந்த மோகத்துல தன் மனைவியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. யார் என்ன சொன்னாலும் அவருடைய செவிகள்ல விழவே இல்லை. கொஞ்ச நாள் போகுது. பரீட்சித்து மகாராஜாவுக்கும் சுர்சோர்பனைக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சலன், தளன், பலன் 3 பிள்ளைகளும் சந்தோஷமா வாழ்றாங்க. பரீட்சித்து மகாராஜாவுக்கும் வயசாகுது. சரி தன் மூத்த மகனான சலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுறாரு பரீட்சித்து மகாராஜா. அதுக்கப்புறம் ஆட்சி செய்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா சலன் தாங்க. இவரும் வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு போய் ஒரு பெரிய மானை பாக்குறாரு வேட்டையாடுறதுக்காக. மகா மந்திரியாரும் கூட போறாங்க. பெரிய மானை பார்த்த உடனே அந்த மானை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு சலன் வந்து. இத மகா மந்திரி சொல்றாரு, நீங்க இந்த குதிரைகளை வச்சுட்டு நீங்க இந்த மானை வந்து நீங்க வேட்டையாட முடியாது, ஏன்னா இதனுடைய வேகம் ரொம்ப குறைவு. ஆனா பாமி குதிரைகளை இருந்தா கண்டிப்பா இந்த மானை வந்து நம்ம வேட்டையாடிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சலனுக்கு வந்து இன்னது பாமி குதிரைகளா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சொல்லல அப்படின்னா நான் உன்னை கொன்னே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது சொன்ன உடனே பாமி குதிரைகள்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இது வாமதேவர் ஆசிரமத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வா உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரியாரு அரசரை கூட்டு போறாரு. வாமதேவரை போயிட்டு அந்த போய் பாக்குறாரு. பார்த்த உடனே, ஐயா நாங்க இந்த மாதிரி ஒரு மானை வேட்டையாட வந்தோம், இந்த குதிரைகளை வேகத்துக்கு அந்த மானினுடைய வேகத்துக்கு இந்த குதிரைகள் ஓட மாட்டேனுது. அப்பதான் மகா மந்திரியார் சொன்னாரு, உங்ககிட்ட இருக்கிற வாமி குதிரைகள் வந்து ரொம்ப வேகமா ஓடுமாமே, அந்த குதிரைகள் இருந்தா ரொம்ப சுலபமா வந்து இந்த மானை வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா மந்திரியார் சொன்னாரு. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவரும் என்ன பண்றாரு, சரி நான் குதிரைகளை கொடுக்கறேன், குதிரைகள் உன்னுடைய தேவைகள் முடிஞ்ச உடனே இந்த குதிரைகளை என் கையிலே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ மன்னரும் சலனும் என்ன பண்றாரு, சரிங்க அப்படியே ஆகட்டும், என்னுடைய தேவைகள் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த குதிரைகளை தேர்ல பூட்டிக்கிட்டு போறாரு. பூட்டிக்கிட்டு அந்த மானையும் வேட்டையாடிடுறாரு. வேட்டையாடிட்டு என்ன பண்றாரு, நேரா ஆசிரமத்துக்கு வராம என்ன பண்றாரு, அரண்மனைக்கு போறாரு. ஏன்னா போகும்போதே அவருக்கு ஒரு சிந்தனை, இந்த வாமி குதிரைகள் அளவுக்கு அதிகமா வேகமா ஓடுது, அந்த அளவுக்கு இதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. இந்த குதிரைகளை வச்சு அந்த அந்தனர் வந்து என்ன பண்ண போறாரு, நம்ம அரண்மனையில இருந்தாலாவது நிறைய விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த குதிரைகள் நம்மளுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சலன் நினைக்கிறாரு. மகா மந்திரியாருக்கு கட்டளை இடுறாரு. என்னன்னு சொல்லிட்டு இந்த குதிரைகள் வந்து ரத்தனங்கள் பதிச்சு நம்ம அரண்மனையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே ஆகட்டும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அரண்மனையில ரத்தினங்கள் எல்லாம் பதிச்சு வச்சு கட்டி வச்சிடறாரு குதிரைகளை வந்து. சரி ஆசிரமத்துல முனிவரும் வாமதேவரும் என்ன பண்றாரு, சரி கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்து பல நாட்கள் ஓடுது, ஒரு மாசமே ஆயிடுது. அதுக்கப்புறமா சரி தன்னுடைய சீடனை அனுப்புறாரு. இந்த மாதிரி குதிரைகள் நம்ம கொடுத்தோம், அவங்க கொடுக்கவே இல்லை, எப்ப குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் சொல்றாரு தன்னுடைய சீடன் கிட்ட. சரி சீடனும் அவருடைய பேச்சை தட்டாம அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போயிட்டு சலன் மன்னர் கிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய குரு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வாமி குதிரைகளை கொடுத்திருக்காங்க, அத கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு சீடன் சொல்றாரு. அதுக்கு சலன் சொல்றாரு, எதுக்கு அவருக்கு போய் வாமி குதிரைகள், அவர் என்ன செய்ய போறாரு, அந்த அவ்வளோ வேகமா ஓடுற குதிரைகளை வச்சு அவர் என்ன பண்ண போறார், அவருக்கு என்ன தேவை இருக்கு, மிஞ்சி போனா அவருக்கு சுமக்க தானே தேவை,
ஒரு கழுதையோ குதிரைகளோ வேற குதிரைகளோ நான் உங்களுக்கு அதுக்கு இணையா நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சீடன் கிட்ட சொல்றாரு. சரி, சீடனும் வந்து பாத்தீங்கன்னா வாமி தேவர் கிட்ட அப்படியே வந்து சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே வாமி தேவருக்கு ரொம்ப கோபம். ஏன் அப்படின்னா அவனுடைய தேவை முடிஞ்ச உடனே என்ன பண்றான், எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு தான் வாக்குறுதி அந்தனருக்கு கொடுத்தான். ஆனா அந்த வாக்க மறந்துட்டு அவன் வந்து என்ன பண்றான், மீறி இருக்கான் இல்லையா. சரி, பயங்கர கோபத்தோட அரண்மனைக்கு போறாரு. சலன் முன்னாடி கேக்குறாரு, நீ என்ன சொன்ன, நீ உன்னுடைய ஒரு மான வேட்டையாடிட்டு என்னுடைய தேவை முடிஞ்ச உடனே எடுத்துட்டு வந்து ஆசிரமத்துல குடுக்கறேன்னு சொன்ன. சரி, இவ்வளவு நாள் நீ வச்சுக்கிட்ட, இப்பயாவது என்னுடைய வாமி குதிரைகளை குடு அப்படின்னு சொல்லிட்டு வாமி தேவர் கேக்குறாரு. அதுக்கு சலன் சொல்றாரு, இது என்னோட குதிரைகள், இது எனக்கு தான் சொந்தம், இதுக்கு பதில் நீ வேற ஏதாவது வாங்கிக்கோ, இந்த வாமி குதிரைகளை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பயங்கர கோவம் ஆயிடுச்சு. என்னது, ஒரு அந்தனருக்கு சொன்ன ஒரு வாக்குறுதியை மீறி செயல்படுறியா நீ? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு அந்தனருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தா அதை நிறைவேற்றணும், அப்படி இல்லையா நீ செத்தே போயிடுவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சலன் சிரிக்கிறாரு. மன்னர் சொல்றாரு, என்னது ஏன் இடத்துக்கு வந்து நான் செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏளனமா சிரிக்கிறாரு. இத பார்த்த வாமி முனிவருக்கு பயங்கர கோபம். 4 பயங்கர முகம் கொண்ட அரக்கர்கள் கூர்மையான வாளால இந்த அரசரை 4 துண்டுகளா வெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அப்பயும் வந்து சலன் வந்து கொஞ்சம் கூட செவி சாய்க்காம என்ன பண்றாருன்னா, வாமதேவர் தன் கையில் இருந்த குடுவையில் இருந்த தண்ணீரை எடுத்து சில மந்திரங்களை சொல்லி 4 பயங்கர முகம் கொண்ட அரக்கர்கள் கூர்மையான வாளால இந்த அரசனை 4 துண்டுகளா வெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிடுறாரு. அதுக்கு சலன் மன்னன் சொல்றாரு, என்னது ஏன் அரண்மனையில நின்னு என்ன வெட்டுறதுக்கு நீ கட்டளை இடுறியா? இப்ப நான் நினைச்சா கூட என்னுடைய பணியாட்களை வச்சு உன்னை நான் இப்பவே கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சலன் ஒரு ஏளனமா சொல்லி சிரிக்கிறான். அதுக்கு பயங்கரமா இன்னும் கோபம் வந்துருது வாமதேவருக்கு. சரி, கட்டளை இட்ட அந்த அரக்கர்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் சொல்றாரு. அப்படியே வந்து சலன் என்ன பண்றாரு, 4 பயங்கர முகம் கொண்ட அரக்கர்கள் கூர்மையான வாளால் 4 துண்டுகளா வெட்டுறாங்க சலனை வந்து. இத பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பயங்கர என்ன சொல்றது, என்ன மன்னனுக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயமும் ஒரு மாதிரி கலந்த ஒரு இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சலன் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தலன் 2வது பையனான தலன் வந்து பதவி ஏற்கிறாரு. மன்னனா அவரும் ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வாமதேவர், சரி இந்த மன்னன் தான் நம்மளுடைய குதிரைகளை கொடுக்கல, இப்ப சலன் இறந்துட்டான், தலன் கிட்டையாவது நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் தன்னுடைய ஆசிரமத்துல இருந்து கிளம்புறாரு. அரசவைக்கு போன உடனே தலன் கிட்ட கேக்குறாரு, உங்க அண்ணன் தான் எனக்கு வந்து என்னுடைய வாமி குதிரைகளை வாங்கிக்கிட்டு கொடுக்கல, நீயாவது என்னுடைய வாமி குதிரைகளை கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் வந்து ரொம்ப பணிவா அதுவும் தலன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு தலன் சொல்றாரு, என்னது என்னுடைய அண்ணனை இறப்புக்கு நீதான் காரணம், என் அண்ணனை கொன்னதும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து வாமி குதிரைகளை கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா சொல்றாரு. அந்தனருக்கு பயங்கர கோபம். வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உன் அண்ணன் தான் இந்த மாதிரி அழிஞ்சா அப்படின்னா நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறமா தலனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருது. சரி, இவனை இங்கேயே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து பாத்தீங்கன்னா மகாமந்திரிக்கு ஒரே கட்டளை இடுறாரு. என்னுடைய அம்புகள்ல ரொம்ப அழகா இருக்கிற அம்புக்கு நஞ்சு தடவி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தலன் வந்து சொல்றாரு. சரி மன்னரே, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்புகள்ல ஒரு அழகான அம்பை எடுத்து அதுல நஞ்சு தடவி எடுத்துட்டு வர்றாரு. அந்த நஞ்சை எடுத்துட்டு வந்து இந்த வாமதேவர் மேல தாக்கட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு வாமதேவர் சொல்றாரு, ஏண்டா தலன், உன் அண்ணன் தான் இந்த மாதிரி அழிஞ்சு போயிட்டான், நீயும் இப்படி அழியிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா, உனக்கு சைனஜித் அப்படின்ற ஒரு 10 வயசு மகன் இருக்கான், அவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்தபுரத்துல இருக்கான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு தலன் சொல்றான், ஆமா இருக்கான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என் மேல நீ அம்பு எய்துனா அந்த அம்பு உன்னுடைய பையனுடைய மார்பை கிழிச்சு இறந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு வாமதேவரு. அதெல்லாம் நீ என்ன சாபம் விட்டாலும் எனக்கு அத பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு,
தலன் வந்து அந்த அம்ப வந்து மகாமந்திரி வந்து அந்த வாமதேவர் மேல சொல்றாரு. அந்த அம்பு நேரா அந்த புறத்துல இருக்கிற தன்னுடைய 10 வயசு மகன் மேல சைனஜித், மூத்த மகனான சைனஜித் மேல மார்பை 2ஆ பிளந்து அதே இடத்துல இறந்து போறான். இந்த கேள்வி பட்ட உடனே தலன் வந்து பயங்கர கோபம் அடையறான். என்னது, என்னுடைய மகனையே நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்துல இன்னொரு அம்பையும் நஞ்சு தடவி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அந்த அம்பை எய்துறான் பாருங்க. அந்த அம்பை எய்தும் போது வந்து என்ன பண்றாரு வாமதேவர், நீ இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டுறாரு வாமதேவர். அவனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அசையவே முடியலங்க, அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கிறான். நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க, மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஒரு போட்டி வந்தது. அந்த போட்டி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தன் எல்லாத்தை விட நான் தான் உயர்ந்தவன் வில்லாளன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக துரியோதனனும் அர்ஜுனனும் போட்டியிடுவாங்க. அப்போ தன் அம்பால எய்தி அசையாத இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதாங்க இந்த வாமதேவரும் என்ன பண்றாரு, அந்த தலனை வந்து அசையாம இருக்கிற மாதிரி பண்ணிடுறான். தன்னுடைய மனசால மற்றும் வாமதேவரே என்னை மன்னிச்சிடு, உன்னை நான் இந்த மாதிரி உன்னுடைய மகிமை தெரியாம இந்த மாதிரி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசால மட்டும் தான் நினைக்கிறாரு. இதுக்கு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் கிட்ட கேக்குறாரு. தலன் வந்து உங்க அருமை புரியாம நான் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்ட்டு. சரி, வாமதேவரும் கொஞ்சம் இறக்கப்பட்டு உன்னுடைய மனைவி உன்னை வந்து தொட்ட உடனே நீ சரி நார்மல் நிலைக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா யாரு, தலனை வந்து தொட்ட உடனே அவனும் வந்து நார்மல் நிலைக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் முட்டிட்டு வாமதேவர் கிட்ட ஐயா நான் செஞ்ச தவறெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேக்குறான். அதுக்கப்புறம் நீ ஒரு பத்தினி பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலனுடைய மனைவியை பார்த்து, ஏன்னா நீ அவனை தொட்ட உடனே என்னது அவன் சரியான நிலைக்கு வந்துட்டான், இதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன், உனக்கு எதுனா வரம் வேணா கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமதேவர் சொல்றாரு. இந்த சாபம் வந்து நீங்க சாபம் விட்டீங்கல்ல, இந்த அந்தனர் வந்து ரூபத்துல எல்லா பிள்ளைகளும் சாகட்டும் அப்படின்னு, இந்த சாபத்தை மட்டும் திரும்ப பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் 3வது பையன் பேரு பலன். அதனாலதான் 3வது பையனுக்கு எந்த சாபமும் கிடைக்காம பலனா வந்து அமைஞ்சது. சரி, அதுக்கப்புறம் வாமி குதிரைகளை வந்து வாமதேவர் கூடவே அமைச்சிடுறாரு. உங்களுக்கு இந்த கதையில இருந்து என்ன தெரியுது பாத்தீங்களா? பரிச்சித்து மகாராஜாவுக்கும் சூர்சொற்பனைக்கும் இட்ட சாபம் தன்னுடைய மூத்த மகனான ஸ்தலனை கொன்னுடுச்சு. இவன் சைனஜித் அப்படின்ற தலனுடைய மகன், மூத்த மகன் சைனஜித். இவன் செய்த அகங்காரத்தினால தன்னுடைய மூத்த மகன் இறந்துட்டான். இதனால என்ன தெரியுது உங்களுக்கு, பாவ புண்ணியங்கள் வந்து மூத்த மகனை தான் வந்து சேரும். ஏன்னா ஒரு அரசவையில அரியணையை கொடுக்குறேன் அப்படின்னாலும் மூத்த மகனை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க பாவ புண்ணியங்களும் மூத்த மகனை தான் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பெற்றோர்கள் பெற்ற பாவ புண்ணியங்கள் வந்து மூத்த பிள்ளையே தான் வந்து சேரும் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.